மேக்ஸ் செகண்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் சம் 2.14 பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். தீர்க்க அப்படின்னு சொல்லிட்டு 8x சர்வசமம் 1 மட்டும் வந்து 11 கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 8x இருக்குது பார்த்தீங்களா, 11 கொண்டு நம்ம வகுத்தாங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், மீதி 1 கொடுத்துட்டாங்க. இதில் நம்மள எக்ஸோட மதிப்பை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா, நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், ஏ சர்வசமம் பி மட்டும் வந்து என். அது இப்போ ஏன்ற நம்ம வந்து என்னால் வகுக்கும் போது நமக்கு மீதி பி. சரிங்களா, இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிற பி நம்ம எடுத்து எழுதும் போது ஏ மைனஸ் பி ஆனது என்னால் வகுப்படும் அப்படின்னு எடுத்து எழுதிக்கலாமா. இப்போ கொஷினை கொடுத்துட்டாங்க, 8x சர்வசமம் 1. இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா 11 நம்ம கொடுத்துட்டாங்களா. இப்போ இந்த பக்கம் ப்ளஸ் ஆக்கிற 1 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வருமா மைனஸாக மாறுமா. அப்போ 8x மைனஸ் 1 ஈக்குவல் மட்டு 11. இப்போ இது நம்ம சுருக்க முடியாது. இங்கே பெருக்கலுக்கு இருந்த 11 பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது வகுத்தில் வருமா. அப்போ 8x மைனஸ் 1 டிவைட் பை 11 ஈக்குவல் இந்த மட்டுன்றது வந்து நம்ம கீழே எடுத்துக்கலாமா. இப்போது மட்டும் நம்ம கீழே எடுத்துட்டோம். மறுபடியும் இங்கே வகுத்தில் இருக்கிற 11 இன்னும் கொஞ்சம் பெருக்கலில் வருமா. இப்போ 8x மைனஸ் 1 ஈக்குவல் 11 கேன்னு வருமா. நீங்கள் வேணுன்னா இன்றைக்கி மட்டும் வந்து 11 கீழே அப்படி எடுத்து எழுதிக்கலாம். சரிங்களா, இந்த இடத்துக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா இந்த 8x மைனஸ் 1 பார்த்து வந்து 11 வகுப்படும் அப்படின்றத இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ இந்த ப்ளஸ் மைனஸ் 1 வரும்போது ப்ளஸ் 1 மாறும். அப்போ 8x ஈக்குவல் 11k ப்ளஸ் 1. நமக்கு எக்ஸோட மதிப்பு மட்டும் தான் வேணும். இப்போ எக்ஸை மட்டும் வச்சுட்டு இந்த 8 இந்த பக்கம் வந்துச்சுன்னா 11k ப்ளஸ் 1 டிவைட் பை 8ன்னு வருமா. அப்போது கேக்கு போய் எந்த நம்பர் போட்டு நமக்கு வந்து 8ஆல் வகுப்போடும் நமக்கு எக்ஸ்ட்ரா மதிப்பு கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாமா. இப்போ உங்கள் கேக்கு 1 கொடுக்கும்போது என்ன வரும், 11 × 1 வரும் ப்ளஸ் 1 டிவைட் பை 8. இப்போ இது கூட்டினா 11 × 1 11 தான் ப்ளஸ் 1. இப்போ 12 டிவைட் பை 8 8 இதில் வராது. இப்போ 2 கொடுக்கலாமா. 11 × 2 நெக்ஸ்ட் இந்த கேக்கு போய் 2 கொடுத்தாங்கன்னா 11 × 2 22, இங்கே ஒரு 1 8. அப்போ கூட்டும் போது என்னாகும், 23 வருமா. நமக்கு இதுவும் வராது. அடுத்து 11 × 3 கொடுக்கலாமா டிவைட் பை 8. 11 3 பெருக்கு 33, 1 34. 34 வந்து 8ஆல் வகுப்படுமா, வகுப்படாது. அடுத்து 11 × 4 கொடுக்கலாமா, 4 + 1 டிவைட் பை 8. இப்போ 44 + 1 இப்போ 45. 45 8ஆல் வகுப்படாது. அடுத்து 11 5 கொடுத்து பார்க்கலாமா, 5 + 1 டிவைட் பை 8. 11 × 5 55 + 1 56. 56 டிவைட் பை 8. இப்போ 2 இப்போ 8ஆல் வகுப்படும். ஏன் 8 7 56. அப்போது 5 வரும். அப்போ இந்த மாதிரி நமக்கு வந்து எந்தெந்த நம்பர்லாம் வகுப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே ஈக்குவல் 5 வகுப்படுமா. அதே போல் 13 நம்பர் வகுப்படும், 21 நம்பர் வகுப்படும், 29 நம்பர் வகுப்படும், எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா, நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 4 நம்பர், ஒரு 5 நம்பர், 3 நம்பர் இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். முதல்ல இந்த கே ஈக்குவல் 5 நம்ம அப்ளை பண்ணும்போது என்ன பாருங்கள், செக் பண்ணிக்கலாம். 5 எனில் x ஈக்குவல் 11 k + 1 டிவைட் பை 8 ஈக்குவல் 11. கேவுக்கு போய் 5 கொடுக்கலாமா, 5 + 1 டிவைட் பை 8. 11 × 5 55 + 1 டிவைட் பை 8ன்னு வருமா. 55 1 கூட்டினா 56. இப்போ 56 டிவைட் பை 8 8 8 56. அப்போ எக்ஸோட மதிப்பு என்ன, 7. அடுத்து பாருங்கள், இப்போ கே ஈக்குவல் 13 அப்ளை பண்ணலாமா. 13 எனில் அப்போ எக்ஸ் ஈக்குவல் 11k + 1 டிவைட் பை 8ன்னு வருமா. இப்போ கேவுக்கு பதில் 13 கொடுக்கலாமா. அப்போது 11 கே என்ன 13 அப்ளை பண்ணலாமா. 13 + 1 டிவைட் பை 8ன்னு வருமா. ஈக்குவல் 11 பெருக்கலாம். பெருக்கும்போது என்ன வரும், 143 வருமா. ப்ளஸ் 1 டிவைட் பை 8. இப்போ கூட்டினா 144 + 8ன்னு வருமா. 8 8 மீதி நமக்கு 6 வருமா. 64 எத்தனை 8 இருக்குது, 8 8 64. அப்போது கே ஈக்குவல் 13 கொடுத்துங்க, நமக்கு எக்ஸோட மதிப்பு என்னவா கிடைக்கும், 18ன்னு கிடைக்கும். சரிங்களா.
அப்போது கேவோட மதிப்பை நம்ம எடுத்து எழுதிக்கலாமா? இப்போது தீர்வு பார்த்திங்கன்னா என்னவா இருக்கும்? தீர்வுகள் எக்ஸ் ஈக்குவல் ஃபஸ்ட்டு 7 கண்டுபிடிச்சோமா, அடுத்து 18. இப்போ இந்த 7க்கும் 18க்கும் இடையே பார்த்திங்கன்னா 11 நம்ம வித்தியாசமாக இருக்கும். அப்போ அடுத்து நமக்கு என்ன கிடைக்கும்? 29 கிடைக்குமா? இப்போ அடுத்து 40. இந்த மாதிரி 11 வித்தியாசத்தில் நமக்கு எக்ஸட்ரா போயிட்டே இருக்கும். சரிங்களா?